அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. இன்று 4/2/2019 11ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவுகள். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். இன்றைய தினத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீம், வேர்ல்டு கேன்சர் டே உடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் அண்ட் ஐ வில். மறுபடியும் சொல்கிறேன், ஐ ஆம் அண்ட் ஐ வில். இந்த கருப்பொருளை அறிவித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, UICC, யூனியன் ஃபார் இன்டர்நேஷ்னல் கேன்சர் கண்ட்ரோல் சென்டர். இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த வருடத்திற்கான கருப்பொருளை அறிவிச்சிருக்காங்க. இந்த UICC அமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1933ஆம் ஆண்டு ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இந்நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இன்றைய தினத்தின் அனாலிசிஸ்க்கு போகலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 183 சீட்ஸ் ஜென்ரலில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. விமனில் எல்லாமே முடிஞ்சது. ஸோ ஹோல்ட் பண்ண சீட்ஸ் தவிர ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டெஸ்டிடியூட்டட் விடோக்கு இன்னும் 21 சீட்டும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஆல்ரெடி அந்த 22 சீட்டு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பிளைண்டுக்கு 11 சீட்டும், டெஃபுக்கு இன்னும் 4 சீட்டும், ஜென்ரல் ஆர்த்தோவில் இன்னும் 5 சீட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, விமன் டெஃபில் இன்னும் 23 சீட் அப்படியே தான் இருக்குங்க, இன்னும் எந்த ஒரு சீட்டும் முடியல. அடுத்தது விமன் ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு சீட் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் PSTMக்கு 5 சீட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 22 எக்ஸ் சர்வீஸ்மேன் தவிர்த்து 188 சீட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல்ட் பண்ணுறது இன்னும் தொடரும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா BCMக்கு கண்டிப்பாக ஒரு 5-8 சீட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இனிவரும் நாட்கள் தான் அதற்கான அறிவிப்பு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, BC பொறுத்த வரைக்கும் டெஸ்டிடியூட்டட் விடோவில் இன்னும் 13 சீட் அப்படியே தாங்க இருக்குது. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜென்ரல் பிளைண்ட் BCயில் இன்னும் 11 சீட்டும், டெஃபுக்கு 5 சீட்டும், ஆர்த்தோக்கு 1 சீட்டும், விமன் டெஃபுக்கு 2 சீட்டும், விமன் ஆர்த்தோக்கு இன்னும் 1 சீட்டும் இருக்குது. அதே போல் BC ஜென்ரல் PSTM பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் பார்த்திங்கன்னா எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி விமனுக்கும் முடிஞ்சுது. ஸோ கம்யூனல் கேட்டகரியில் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் நடக்குமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, BC ஜென்ரல் மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ், முல்டானா மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ்னு அர்த்தம். ஸோ அதில் 20 சீட் அப்படியே தான் இருக்குது. விமனுக்கு 6 சீட் அப்படியே இருக்குது. BCM பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் 5 சீட் ஃபில்லாக இருக்குங்க. ஸோ BCMக்கு இனி வரும் நாட்கள் இதே போல் போகுமான்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 5 நாள் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் கவுன்சிலிங் பெண்டிங் இருக்குது. அந்த 4 நாட்கள் கவுன்சிலிங் எப்படி வேணும்னாலும் மாறலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். BCM ஜென்ரலில் இன்னும் 37 சீட்டும், விமனுக்கு இன்னும் 12 சீட்டும் இருக்குது. டெஸ்டிடியூட்டட் விடோக்கு இன்னும் 20 சீட் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 சீட் இருக்குது. பிளைண்டுக்கு BCMல 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, BCM ஜென்ரலில் 20க்கு 13 சீட் இன்னும் அப்படியே இருக்குது. 7 சீட் தான் ஃபில்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு விமனில் எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகலை. ஸோ BCM விமனுக்கு சான்சஸ் உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, MBC பொறுத்த வரைக்கும் டெஸ்டிடியூட்டட் விடோக்கு இன்னும் 11 சீட்டும், பிளைண்டுக்கு இன்னும் 6 சீட்டும், ஜென்ரல் டெஃபுக்கு 4 சீட்டும், ஜென்ரல் ஆர்த்தோக்கு இன்னும் 11 சீட்டும் காலி பணியிடங்கள் உள்ளன. அடுத்தது பார்த்திங்கன்னா, MBC விமன் பிளைண்டுக்கு இன்னும் அந்த 1 சீட் அப்படியே தான் இருக்குன்னு யாரும் சூஸ் பண்ணல. PSTM பொறுத்த வரைக்கும் டெஸ்டிடியூட்டட் விடோக்கு அந்த 2 சீட் அப்படியே இருக்குங்க MBCயில். ஸோ MBC டெஸ்டிடியூட்டட் விடோ இப்போ நாளைக்கு போனாலும் சரி, நாளை மறுநாள் போனாலும் சரி, கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, MBC ஜென்ரல் மல்டிபிள் டிசேபிலிட்டிஸில் அந்த 1 சீட் இன்னும் யாரும் எடுக்கல. ஸோ அந்த லக்கி பர்சன் யாருன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, SC ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் 54 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. நேற்றைய விட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக தான் போயிருக்கு. விமன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 20 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா,
டெஸ்டியூட்டட் விடோவுக்கு ஒரே ஒரு காலி பணியிடம் நிரப்பப்பட்டு இன்னும் 9 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இன்னும் 7 சீட் காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் இன்னும் எந்த ஒரு சீட்டுமே ஃபில் ஆகலை, எக்ஸ் சர்வீஸ் மேன் தவிர. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் 7 சீட் ஜென்ரல்லையும் விமன் கேட்டகரியில் 5 சீட்டும் ஃபில்லாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் எஸ்சிக்கு இன்றைக்கி மட்டும் 86 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இதே போல் போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 2 நாட்களில் கம்ப்ளீட்டாக வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் சீட்ஸ் வேக்கன்சிஸ் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது வந்து ஜென்ரலில் விமனுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வந்து 6 இல்லைனா 7ஆம் தேதி வரைக்கும் இப்போ விமன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் தவிர எந்த ஒரு வேக்கண்ட்டும் இது வரைக்கும் நிரப்பப்படவில்லை, அதாவது ஃபில் ஆகலை, கேண்டிடேட்ஸ் இல்லை. ஸோ அந்த பிஎஸ்டிஎம்மில் வர்றவங்க மட்டும் ஒரு 4 சீட் எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக கடைசி டேபிள் வரைக்கும் கூட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் ஜென்ரலில் 5 சீட்டும் விமனில் 2 சீட்டும் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 3 சீட்டும் விமனில் 2 சீட்டும் போயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து இன்றைக்கி மட்டும் எஸ்சிஏல 12 சீட் போயிருக்குங்க. உங்களுக்கும் எஸ்எம்எஸ் எஸ்டி மாதிரி தான் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 4 நாட்கள் கவுன்சிலிங் உண்டு. அந்த 4 நாட்களும் இதே போல் தொடர்ந்தால் கண்டிப்பாக கடைசி நாள் வரை கூட வாய்ப்பு உண்டு. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கூடுதலாக ஒரு 10 சீட்டு போனாலுமே 7ஆம் தேதி வரைக்கும் தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்றுடன் நிரப்பப்பட்ட காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 3306, இன்னும் வந்து வேக்கன்ட் இருக்கிறது 765. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.